Taste the Daily. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இருதய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நிலையில் அங்கிருக்கும் இருதய சிகிச்சை பிரிவு 150 நாட்களுக்கும் மேலாக பூட்டி கிடப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இருதய சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. விடிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் இருதய மருத்துவர்களை நியமிக்காமல் நோயாளிகளின் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் முறையான வடிகால்வாய் அமைக்காததால் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடும் அவல நிலை எழுந்துள்ளது. கூடுவாஞ்சேரி GST சாலையில் முறையான கழிவுநீர் வடிகால்வாய் அமைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அவதிப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மின் வாரியத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக பணியாளர் மின் இணைப்புகளை சேதப்படுத்திய புகாரில் சிக்கினார். மேல்மலை கவுஞ்சி கிராம மின் வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த சந்திரன் என்பவர் பல்வேறு புகார்களில் சிக்கிய நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சந்திரன் வீடுகள் நிலங்களுக்கு செல்லும் மின்கம்பிகளை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரில் சந்திரன் சிக்கியதை அறிந்த பொதுமக்கள் விடிய ஆட்சியில் அராஜகங்களுக்கு முடிவே இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பிரதான சாலையில் தெருவிளக்குகள் பழுதடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சி பிரதான சாலையான குறிஞ்சி, சுந்திராபுரம், சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடுவில் பொருத்தப்பட்டுள்ள தெருவிளக்குகள் எரியாமல் பழுதடைந்துள்ளதாகவும் 6 மாதமாகியும் இது குறித்து திறனற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.